இன்றைக்கி வந்து வெத்தலை ஸ்பெஷல். வெத்தலையில் வந்து வெத்தலை சாதம், வெத்தலை ரசம், வெத்தலை கூட்டு, வெத்தலையில் தயிர் பச்சடி. ஒன்றா பார்க்கலாமாப்பா? வெத்தலை சாதம் இல்லையா? ஆமாம். ஒரு கிளாஸ் அந்த சாதம் வந்து நல்லா உதிராக வடித்து வச்சுருக்கேன் நார்மல் ரைஸில். அப்புறம் கொஞ்சோண்டு வேர்க்கடலை, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு, இதெல்லாம் தாளிச்சிக்கணும். அரைக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன்னா இஞ்சி, நல்லா ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய், நிறைய இல்லை துளியோண்டு தேங்காய், உப்பு, வந்து வெத்தலை வந்து ஒரு 10-15 காரத்தை பொறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை வெத்தலை கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 12 எடுத்துன்னு இருக்கேன். இதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டுருவேன். இதை தாளிச்சிக்கணும். இப்போ அரைச்சிக்கிறேன் இதை. ஓகே. வச்சுட்டேன். அரைக்கும் போது கொஞ்சம் ஜலம் இல்லாமல் அரைச்சினா நல்லாயிருக்கும். அப்படி ஓகே. இப்போ வந்து என்னது நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்தோடனே அந்த உளுத்தம்பருப்பு போடுவேன். வேர்க்கடலை வந்து வறுத்தது, அதனால் இது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் வேர்க்கடலையும் போட்டேன். மினிட்ஸில் ஆகிடும் அந்த சாதம். வெத்தலை சாதத்தில் ஆயிடுச்சு. சூப்பர், சீக்கிரம் ஆகிடும். அது ஆயிடுத்து. அடுத்து ரசம் பண்ணுறேன். இது வேணும்னா எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கலாம். புளிப்பு வேணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம தக்காளி சாதம் பண்ணுற பெரிய கூட பண்ணிக்கலாம், என்னென்னா பண்ணிக்கலாம். வெத்தலை சாதம். வெத்தலை சாதம். நெக்ஸ்ட்டு வெத்தலை ரசம். வெத்தலை ரசம். ஆமாம். வெத்தலை ரசம் வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கினா மிளகு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் வந்து மல்லி, துளியூண்டு பெருங்காயம், மிளகா. இது வந்து எண்ணெய் விடாமல் லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்பேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அரைக்கிறதுக்கு வந்து வெத்தலை ஒரு 5 வெத்தலை வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, துளியூண்டு புளி, சுண்டைக்காக்கும் கம்மியாக புளி. இந்த இது தனியாக அரைச்சிப்பேன். இதை நான் வறுத்து பொடி பண்ணிப்பேன். ஓகே. வெத்தலை ரசமும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல? வெத்தலை ரசம் போட்டிருக்கோம். அது ஒரு மாதிரி போட்டிருக்கோம். இது வேறு மாதிரி ரசம். இது வேறு டைப்பா? வேறு டைப்பு. ரசத்துக்கு வச்சுட்டேன் இல்லையா, அது வறுத்து அரைச்சின்ட்டேன். அந்த மிளகு, ஜீரகம், மல்லி, மிளகா. இப்போ இது வந்து அரைச்சிட்டேன் இல்லையா, அந்த வெத்தலை, தக்காளி, உப்பு அரைச்சிருக்கேன். அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, அது கொஞ்சோண்டு பருப்பு ஜலம். ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டு ஓகே. துவரம் இருக்குல்ல? துவரம் பருப்பு நான் வெறும் ஜலம் மட்டும் வச்சுருக்கேன். அது விட்டுறேன். இது பொங்கும்போது இந்த அடுப்பில் வந்து கொஞ்சம் நெய்யில் வந்து கடுகு வச்சுருக்கேன். கடுகு வச்சதுக்கப்புறம் யூஸ்வலாக ரசத்துக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தாச்சு கொட்டோம் இல்லையா, அதேமாரி வெத்தலையை நல்லா பொடி பொடியாக அதில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு போட்டுடணும். நல்லா வெத்தலை வாசனையாக இருக்கும். நல்ல ஐடியா. ஒரு 2 வெத்தலை, ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். 2 வெத்தலை கருவேப்பிலைக்கு பதிலாக இதை தாளிச்சு விட்டுருக்கீங்க. அப்போ வெத்தலை வாசனை இருக்கும். சூப்பர். இந்த டைத்தில் எல்லாருமே இந்த வெத்தலை பண்ணி சாப்பிட்லாம். வெத்தலை பெனிஃபிட் போடுங்க, ரொம்ப நல்லதுக்கு நல்லது. நான் வாதம், கப்பம், பித்தம் எல்லா தோஷம் 3 தோஷம் போய்டும். நீங்கள் சொல்லுவீங்களே எந்த டைத்தில் என்னென்ன சாப்பிட்ணுன்னு, அது வீடியோவை அதில் போடுங்க, பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணுங்க. அதில் எந்த டைத்தில் சாப்பிடும்போது வெத்தலை சாதமும் நல்லாயிருக்கும். வெத்தலை சாதமும் ஒரு 4-5 விதம் பண்ணலாம். நம்மளே 2 விதம் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ ஒன்று 3 டைப் எடுத்து அது மாதிரி எதுவும் ஆட் பண்ணாமல் கூட நிறைய சாதம் பண்ணுறது, சட்னி பண்ணுறது, தொகையல் பண்ணுறது நல்லா. இது வந்து அந்த மாதிரி நீர்மோர் நம்ம காமிச்சோம்ல நம்ம கருவேப்பிலையில், அதே மாதிரி இது வெத்தலையில் பண்ணலாம். ஒரு நாளைக்கு கருவேப்பிலை, ஒரு நாள் வெத்தலை. வெத்தலை கூட தொட்டியில் வச்சா சூப்பராக வந்துடும். அப்படியே டடக்கும் பறந்துடும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கொதிக்க வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் துளியூண்டு வெல்லம், ஜாஸ்தி வேணால் துளியூண்டு வெல்லம் மட்டும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காரத்துக்கு. அது வந்துடுது. இது ஆஃப் பண்ணிவிட்டு
வெத்தலை ரசம் எடுத்து ஈய பாத்திரத்தில் வெற்றிலை ரசம். ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து வெற்றிலையில் தயிர் பச்சடி. ஆமாம். உப்பு கிராம்பு வச்சுருக்கேன். ஆல்ரெடி மிளகு சேர்த்துட்டோம். இதில் வந்து இஞ்சி சேர்த்துட்டோம். ஸோ அதனால் கிராம்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு கிராம்பு வச்சுருக்கேன். கிராம்பு வேணான்னா பச்சை மிளகா, இல்லைன்னா ஒரு நாளைக்கு திப்பிலி, ஒரு நாளைக்கு ஒன்று சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு நாளைக்கு மிளகு அப்படியா சேர்த்துனா நல்லா ஒரு நாளைக்கு துளியோண்டு இஞ்சி, ஒரு நல்ல கருப்பத்திலே இருந்தோன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே இல்லாத கூட அரைச்சா கூட அது கூட சரியாக இருக்கும். உப்பு இது போட்டு அரைச்சிட்டு தயிரில் கலச்சு பண்ணி தான். அவ்வளோதான், சிம்பிளானது. ஓகே. கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சு போட்டேன். இது வேணா போடலாம், கடுகு வேணா போடலாம், இல்லை ஜீரகம் வேணா போடலாம். இது போட்டேன். அடுத்து டைப் வச்சு கூட்டுக்கம் மசியல். இது வந்து கூட்டுக்கம் மசியலா? ஆமாம். ஏன்னா இப்போ வெத்தலை கம்மியாக எடுத்து இதனால் இது இந்த இது இருக்குல்ல, பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் வெத்தலை, 2 மிளகா. இது என்ன பண்ணால் ஜலம் விட்டு வேக வச்சுட்டு இதையும் போட்டு நல்லா மசிச்சுட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதான். அவ்வளோதான். வெத்தலை நிறைய இருந்ததுன்னா நிறைய ஒரு இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கப்பு பருப்புக்கு 20-25 வெத்தலை போட்டால் நல்லாயிருக்கும். வெத்தலை போட்டு நம்ம நார்மல் கூட்டு பண்ணுற மாதிரி அப்படியே 2 வேக வச்சுட்டு கடுகு தாளிச்சு கொட்டலாம், இல்லை தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்டும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி தால் மாரி சப்பாத்தி நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் செமி லிக்விடாக பண்ணிடுறேன். ஓகே. மசியல் அது அந்த பக்கம் கஷாயம் இருக்கு. கஷாயம் இருக்கு. உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேகட்டும். ஓகே. வேணும்னா அப்படியே மற்ற வச்சு மசிக்கலாம். நான் மசிக்கல, அப்படியே இருக்கட்டும். மசிச்சா தானே மசியல்? ஆமாம், மசிச்சா தான் மசியல். நீங்கள் கூட்டுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, நான் அப்படியே விட்டேன். மசிக்காத மசியல். மசிக்காத மசியல். ஆமாம். இது என்னென்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். காற்றுல தோசைக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். இட்லிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த டைத்தில் எல்லாம் எல்லாருமே கருவேப்பிலை கொத்தமல்லி போடுற மாதிரி வெத்தலை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சமையலை சேர்த்துக்கிட்டு நல்லது. ஃபுல்லாக நம்மளுக்கு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் எஃபெக்ட் குறைஞ்சா கூட நம்மளுக்கு அந்த ஒரு கொஞ்சமாவது அந்த இம்யூனிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகும். கால்சியம் இருக்குது இதில், கால்சியம் இருக்குல்ல. இது ஆயிடுத்து இல்லையா? இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, 2 மிளகா, கொஞ்சம் கொதி வரட்டும், அந்த தண்ணி போட்டுட்டு இறக்கிட்டு ஆயிடுத்து. ஓகே. ஆயிடுத்து. வெத்தலை ரசம், வெத்தலை சாதம், வெத்தலை மசியல், மசிக்காத மசியல். ஆமாம். அப்புறம் தயிர் பச்சடி. நம்ம வந்து நார்மலாக தேங்காய் சட்னி அரைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அதில் வந்து வெத்தலையை போட்டு அரைச்சி தேங்காய் சட்னி, இல்லை தொகையில் வந்து நார்மலாக அரைப்போம். நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம், அந்த லிங்க்கை கொடுங்க. உளுத்தம்பருப்பு, மிளகா, பெருங்காயம் வறுத்துண்டு வெத்தலையை லேசாக வதக்கிண்டு வேணா தேங்காய், இல்லை வித்தோட் தேங்காயே தொகையில் சூப்பராக இருக்கும். அது நிறைய பண்ணலாம். அது பொடி பண்ணி சொல்லி காமிச்சிருக்கோம், நம்ம மொளாப்பட்டிலாம் சேர்க்குற மாதிரி. ஸோ வெத்தலை வந்து டெய்லி அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் சமையல் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. இதோட பெனிஃபிட்டு கதையெல்லாம் வந்து க்யூரியாசிட்டி கேரட் பார்வையில் தயவுசெய்து போட்டுருங்க. அது கண்டிப்பாக தெரியணும். அது பெனிஃபிட் தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக அதை எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பண்ணுறேன். இது வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீமும் அந்த குல்ஃபி பண்ணலாம். இந்த வெத்தலையில். ஆமாம், வெத்தலை நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டோம் இல்லையா, நல்லா இருந்தது. அதை ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் நான். ஆமாம், வெத்தலை குல்ஃபி ஒன்று பண்ணலாமா? சூப்பர் ஐடியா. தேங்க்ஸ் சிஸ்டர்.